வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருக்குறளில் 98வது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தோட தலைப்பு பெருமை. சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குறளை பார்க்கலாம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இனி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தும் எனல். இன்னொரு தடவை, ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இனி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தும் எனல். இதோட பொருள் என்னன்னா, புகழ்ச்சி இகழ்ச்சி இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு உணர்வை உண்டாக்குதுன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. புகழ், அந்த உணர்வு ஒரு மனிதனோட செயல்கள் செய்யும்போது அவனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குமா. நம்மளுக்கு இந்த செயல் செஞ்சால் புகழ் கிடைக்குது, அதனால் இது நற்செயல், இதை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு. அதே மாதிரி இகழ்ச்சி, இந்த செயலை செஞ்சால் நம்மளை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க, இந்த செயலை கைவிட்டுட்டு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு கருதுகிற மாதிரியான ஒரு உணர்வை இகழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 2வது குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இன்னொரு தடவை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாக பிறந்த எல்லாருக்குமே பிறப்புன்றது ஒரு தன்மை, ஒரு செயல், அவ்வளோதான். ஆனால் அந்த உயிர்களோட உயர்வு தாழ்வு எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தா, அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள், இதில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் வேறுபாடுகள் இதை பொறுத்தது அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 3வது குறள். மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர் கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். இன்னொரு தடவை மெதுவாக சொல்கிறேன். மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர் கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். இதோட பொருள் என்னென்னா, செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிற சிறியவர்கள் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே அவங்க பெரியவர்களாக என்றைக்குமே ஆக மாட்டாங்களாம், அவங்க சிறியவர்களாகவே தான் கருதப்படுவாங்களாம். அதே மாதிரி செய்ய முடியாத செயல்களை கூட செஞ்சு முடிக்கிற பெரியவர்கள் தாழ்மையான நிலைமையில் இருந்தால் கூட அவங்க தாழ்ந்தவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு கருதப்பட மாட்டார்களாம். அதுதான் இந்த குறளோட விளக்கம். இந்த அதிகாரத்தோட 4வது குறள். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. இன்னொரு தடவை, ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. இதோட பொருள் என்னன்னா, கற்புள்ள பெண் எப்படி தன்னைத்தான் காத்து கொள்வாளோ அதே மாதிரி ஒழுக்கத்தை ஒரு ஆணாக இருக்கக்கூடியவனும் காத்திருக்கான் அப்படின்னா அவன் ஒரு பெருமைக்கு உரியவன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. ஏன்னா கற்புன்றது 2 பேருக்கும் பொதுவான விஷயம்னு இந்த குறளில் எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த அதிகாரத்தோட 5வது குறள். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இன்னொரு தடவை, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இதோட பொருள் என்னன்னா, பெருமை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எதனால் பெருமைக்குரியவர்களாக ஆனாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, ரொம்ப கீழ் நிலைமையில் இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் வறியவர்களாக இருந்தாலுமே கூட அவங்க செய்யணும் அப்படின்ற சில விஷயங்களை அவங்களால முடியுதோ இல்லையோ, இதை நம்ம செஞ்சே ஆகணும், இது நம்மளோட கடமை அப்படின்னு முறைப்படி விடாமல் யார் செய்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெருமைக்குரியவங்கன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட அடுத்த 5 குறள்களை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.